A and B can do a piece of work in 12 days and 9 days respectively. A and B can do a piece of work in 12 days and 9 days respectively. They work on alternative days starting with A on the first duty. On the first duty. In how many days? In how many days will the work be completed? தமிழில் சொல்கிற பாருங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 9 நாட்களில் முடிப்பர். 12 மற்றும் 9 நாட்களில் முடிப்பர். ஏயில் தொடங்கி ஃபர்ஸ்ட் ஏ தான் வேலை செய்கிறார். ஏயில் தொடங்கி ஏ மற்றும் பி ஒன்று விட்ட ஒன்று நாட்களில் வேலை செய்கிறார். ஒன்று விட்ட ஒன்று நாட்களில் வேலை செய்கின்றனர். எனில் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள். கொஸ்டின் மட்டும் புரிஞ்சுக்க. மூணுமே டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. ஸோ கண்டிப்பாக இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். நான் எழுதிச்சு கண்டிப்பாக இந்த 3 மாடலில் ஒரு மாடல் வருது உங்களுக்கு எக்ஸாமில். ஸோ பாருங்கள், ஏ அண்ட் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12 days and 9 days ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சொல்யூஷனில் ஏ இஸ் ஈக்குவல் டு 12 daysன்னு போடுறீங்க, கரெக்டுங்களா? பி இஸ் ஈக்குவல் டு 9 daysன்னு போடுறீங்க. இதில் எந்த ஒரு டவுட் இல்லை உங்களுக்கு. எல்லாம் புரியுதா? தமிழ்லும் சரி இங்கிலீஷ்லும் சரி, ஏ மற்றும் பி ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 9 நாட்களில் முடிப்பார். அப்போ ஏ வந்து 12 நாள், பி வந்து 9 நாள். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏயில் தொடங்கி முதல்ல ஏ தான் ஸ்டார்ட், பியும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏயும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த எக்ஸாமில் இந்த ஒர்க்கில் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஏவும் பியும் மாற்றி வேலை செய்கிறாங்கன்னு கொடுத்துட்டான் க்ளூ. இங்கே பாருங்க, தே ஒர்க் ஆன் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஸ்டார்டிங் வித் ஏ. கிளியராக கொடுக்குறான் பாரு. தே ஒர்க் ஆன் தி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஸ்டார்டிங் வித் ஏ ஆன் தி ஃபர்ஸ்ட் டியூட்டி. ஃபர்ஸ்ட் டியூட்டி ஏ தான் பண்ணுறாரு. இப்படி செய்யும்போது எத்தனை நாளில் முடிப்பாங்க பாரு? ஏ ஒரு நாள் வராரு, அடுத்தது பி வராரு, மறுபடியும் ஏ வராரு. முடிஞ்சிச்சுன்னா வேலை 3 நாள்னு அர்த்தம், கரெக்டுங்களா? ஏ வராரு, அடுத்தது பி வராரு, அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா 2 நாள்னு அர்த்தம். இதே மாதிரி எத்தனை நாள் செய்கிறாங்க அப்படின்னு தான் கொஸ்டின். ரொம்ப ஈஸி பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிங்க. அப்போ எத்தனை நாள்? ஏ ப்ளஸ் பின்றது இங்கே எத்தனை நாள்? 2 நாள். நான் வச்சுங்க, ஏ ஒரு நாள் செய்கிறாரு, பி ஒரு நாள் செய்கிறாரு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்தது 2 நாள் இங்கே. புரியுதுங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/12 ப்ளஸ் 1/9 ஈக்குவல் டு, இதுக்கு வந்து 36 போட்டுங்க எல்சிஎம். இங்கே வந்து 3 12 36, இங்கே 4 9 9 நாள் 36. அப்போ என்ன வருது உங்களுக்கு ஆன்சரு? 7/36 வருது. இது என்னது? 7/36 பார்ட்டு. 7/36ன்றது பார்ட். கிட்டத்தட்ட எத்தனை நாள்ல? இது 2 நாள்ல. ஏன் சொல்லுங்க 2 நாள்? ஏ மட்டும் ஒரு நாள் வராரு, போயிடுறாரு. அடுத்தது யார் வராரு? பி வராரு. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்?
ஏவும் பியும் சேர்ந்தது 2 நாள்னா 7/36 பார்ட் வரும். அப்போ என்ன மீனிங்க, 36 பங்குல 7 பங்கு தான் முடிக்கிறாங்க ஒரு நாளில். ஓகேவா, ஒரு நாள் என்னன்னு 2 நாள். இப்போ பாருங்க 7 பார்ட்ன்றது எத்தனை நாள், 2 நாள் அர்த்தம். நம்ம கணக்கு படி 2 நாள். ஏன்னா ஏ மட்டுமே ஒரு நாள் வராரு, பி மட்டுமே ஒரு நாள் வராரு. ஸோ இதனுடைய 7 மல்டிபிள்ஸ் நியரஸ்ட் அல்லது 5 35 வருமா. அப்போ பாருங்க 5 × a + b போடுறேன். எப்படி இந்த 5 வந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 36 தாண்டி போகக்கூடாது. 7 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 36 தாண்டி போகக்கூடாது. அப்போ 7 டேபிள் சொல்லுங்க. 1 7 7, 2 7 14, 3 7 21, 4 7 28, 5 7 35, 6 7 42. இது வந்து 36 விட அதிகமாக போயிடுது, அதனால விட்டுருணும். 5 7s are 35. புரியுதுங்களா? அப்போ தான் அதனால தான் நான் இந்த 5 போட்டிருக்கேன். 5 × a + b = 5 × 7/36. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருது, 35/36 பார்ட். இப்போ நம்ம கணக்குப்படி இது 2 டேஸா, ஏ ஒரு நாள் பி ஒரு நாள், 2 டேஸா, இது ஒரு 5 × 2 வந்து 10 டேஸ் நம்ம கணக்குப்படி. இது வரைக்கும் 10 நாள் வேலை முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? ஏ ஒரு நாள், பின்றது ஒரு நாள், 2 டேஸு. அது மாதிரி எத்தனை டைம்ஸு, 5 டைம்ஸு. 5 × 2 வந்து 10 டேஸ் ஆயிருக்கு. 10 நாளில் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா 35/36. therefore remaining work is equal to 1 - 35/36. இப்போ என்ன வரும் உங்களுக்கு, 1/36 வரும். சரி, இப்போ பாருங்க இது பேரு, ஏபின்றது ஒரு பேரு, ஏபின்றது ஒரு பேர். அது மாதிரி 5 பேர் முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் யார் வருவாருன்னா ஏ தான் வருவார். அப்போ therefore remaining work done by A. ஏன்னா இப்பரா ஏபின்றது ஒரு ஜோடியா, 5 ஜோடி ஏபி 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 ஏபி. யார் லாஸ்ட்டாக முடிகிறாங்க, பி முடிகிறாங்க. அப்போ யார் வருவாங்க ஃபர்ஸ்ட், இப்போ ஏ. ரிமைனிங் ஒர்க் வந்து ஏ தான் முடிப்பாரு. ஸோ ரிமைனிங் ஒர்க் பை ஏ ஒர்க் = ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, 1/36 ஹோல்டோட பை ஏனுடைய ஒர்க் எவ்வளோ. இங்கே பாருங்க, ஏனுடைய ஒர்க் எவ்வளோ, 1/12. அப்போது 1/36 × 12/36 × 12/1 3 1/3 டேஸ். ஸோ டோட்டல் டேஸ்க்கு எவ்வளோ வரும்னா, டோட்டல் டேஸு இங்கே ஏற்கனவே 10 டேஸு, அப்புறம் இங்கே 1/3. அப்போ 10 1/3 டேஸ். ஆன்சர் இங்கே ஏற்கனவே 10 நாள் முடிச்சிருக்காங்க. ரிமைனிங் ஒர்க் வந்து ஏ வந்து 1/3 டேஸில் முடிக்கிறாரு. அப்போ 10 1/3னா 10 1/3 டேஸ். ஸோ இந்த 3 மாடல் நல்லா ஞாபகிச்சுங்க. 8th ஸ்டாண்டர்டில் 3rd செமஸ்டரில் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ், வாழ்வியல் கணிதம் அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த புக்கில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டெப்பு புக்கில் இருக்கிறது நிச்சயமாக ரொம்ப வந்து ஒரு 3 pages கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. இதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் புரியுதுங்களா? இது ஏ ஒரு நாள் பி ஒரு நாள், அது மாதிரி 5 மடங்குன்னா 10 நாள் ஆயிடுது. ரிமைனிங் ஒர்க் வந்து ஏ தானே பண்ணுவார். அப்போது ஏனுடைய வேலை வந்து 1/12 போட்டுருங்க. ஒர்க் முடிஞ்சிடுச்சுங்க. இந்த 3 கொஸ்டின் மட்டும் இம்பார்ட்டன்ட்.